சரத்குமார் விஜயகாந்த் நட்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்ராஹிம் ராவுத்தர் மூலியமாக தொடங்குது. புலன் விசாரணை அப்படிங்கிற ஒரு படத்துக்கு ஒரு வித்தியாசமான வில்லன் கதாபாத்திரம் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி ஆர்கே செல்வமணி சொல்ல போக அப்போ சில பேர் ஆடிஷன் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஆடிஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரத்குமார் வராரு. சரத்குமார் வந்தோடனே ஆசை இப்ராஹிம் ராவுத்தருக்கு பிடிச்சிடுது, செல்வமணிக்கும் பிடிச்சிடுது. ஸோ விஜயகாந்திட்ட கொண்டுட்டு போகிறாங்க. அப்போ விஜயகாந்த் ஒரு சஜஷன் சொன்னதாக ஆர்கே செல்வமணி ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். அது விஜயகாந்த் சொன்னாரா இல்லை சரத்குமார் ஒரு பேட்டியில் பதிவு பண்ணார் தெரியல. மீசை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அழகாக இருக்கும், நீங்கள் அடுத்த முறை வரும்போது மீசை எடுத்துகிட்டு வாங்க, நாங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. ஆனால் அடுத்த 5வது 10வது நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருந்த ஒரு பார்பர் ஷாப்புக்கு போயிட்டு சரத்குமார் மீசையை எடுத்துட்டு வந்திருக்கிறார் ஆஃபீஸுக்கு. அப்போவே அவங்க சொன்னது இன்னொரு ஒரு நாளை குறிப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இவர் உடனே வந்து பார்த்திங்கன்னா மீசையெல்லாம் குறைச்சிட்டு வந்திருக்கிறார் ஆடிஷனுக்கு. பார்த்த உடனே செல்வமணி பிடிச்சி போச்சு. 3 பேருமே, இப்ராஹிம் ராவுத்தர் அண்டு விஜயகாந்த், செல்வமணி, இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் வில்ல அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி புலன் விசாரணை படத்தில் அந்த பாம்பே டாக்டர் கதாபாத்திரத்தை கொடுத்துருப்பாங்க சரத்குமாருக்கு. அதுக்கு முந்தைய சரத்குமார் சினிமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கன்சிமிட்டும் நேரம் அப்படிங்கிற ஒரு படத்தை தயாரிச்சிருப்பார். கண்ணதாசனுடைய மகன், அவர் பேர் எனக்கு தெரியல, அவரும் ஏதோ ஒரு கண்ணதாசன் வரும், அவருடைய அண்ணாதுரை கண்ணதாசன் நினைக்கிறேன். அவருடைய டைரக்ஷனில் தான் அந்த படத்தை தொடர்றாங்க. படம் பெருசாக போகலை அப்படின்னாலும் நல்லா பேசப்பட்ட படம், நல்ல ஒரு த்ரில்லர் மூவி. கார்த்திக் அம்பிகா ஜோடியாக இருப்பாங்க. அந்த படத்தை விஎஸ் நரசிம்மன் மியூசிக் பண்ணியிருப்பார். எக்ஸ்ட்ரானரியான பாட்டெல்லாம் அந்த படத்தில் இருக்கும். குறிப்பாக விழிகளில் கோடி அபிநயம் அந்த படத்தில் தான் கார்த்திக் அம்பிகாவுக்கு பாட்டு. இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மக்களால் ரசிக்கக்கூடிய ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ்ட்ரானரியான பாட்டு, ரொம்ப அழகாக கம்போசிங் பண்ணியிருப்பார் விஎஸ் நரசிம்மன். ஆக்சுவலாக விஎஸ் நரசிம்மன் இளையராஜாக்கிட்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வயலினா ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்சுட்டு இருந்தார். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கரியர் தொடங்குச்சு. அதுக்கப்புறம் நிறைய படங்கள், வா அருகில் வா, திகில் படம் தான் அதான் எடுத்தார். அதுக்கப்புறம் வந்துட்டு ராஜாலி, வெற்றி படிகள், இந்த மாதிரியான படங்கள்லாம் அவர் கொஞ்சம் சீன் நடிச்சிருப்பார். பட் ஒரு பெருசாக அவருக்கு வந்து சரத்குமார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெருசாக மக்களுக்கு தெரியாத ஒரு சூழ்நிலையில் தான் அந்த சரத்குமார் இருந்தார். அப்போ புலன் விசாரணைக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் அவர் பேசப்பட்டார். அவருடைய வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் வந்து திரைப்பட கல்லூரி மாணவர்கள் ஒரு காரணமாக சொல்லலாம். ஏன்னா விஜயகாந்தோடைய கரியரை வந்துட்டு சினிமா உலகில் ஃபிக்ஸ் பண்ணி திரைப்பட கல்லூரி மாணவர்கள் தான். ஊமை விழிகள், உழவன் மகன், இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்துக்கு ஒரு ஸ்டாண்டர்டான இடத்த தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ சரத்குமாரோட கரியர்லேயே வந்து பார்த்திங்கன்னா அதை தொடர்ந்து அவருக்கு விஜயகாந்தோடைய தயாரிப்பிலேயே தாய்மொழி அப்படிங்கிற ஒரு படத்தையும் திரைப்பட கல்லூரி மாணவர்கள் தான் இளவரசன்கிறவர் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ரகசிய போலீஸ் அப்படிங்கிற ஒரு படத்தையும் அது பெருசாக போகலை அப்படின்னாலும் இசையமைப்பாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா பாலிவுடைய கிங் அப்படின்னு சொல்லலாம், லக்ஷ்மிகாந்த் பியாரிலால், அவங்களுடைய இசையில் அந்த படம் பண்ணி வந்திருப்பாங்க. ஸோ சரத்குமாருடைய கரியர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா திரைப்பட கல்லூரி மாணவர்கள் ஒரு பெரிய பங்கு வகுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ விஜயகாந்த் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த புலன் விசாரணைக்கு பிறகு அடுத்தது விஜயகாந்தோட ஒரு மிகப்பெரிய படம், பிரம்மாண்ட படம் கேப்டன் பிரபாகரன். அதுலேயே நண்பன் கதாபாத்திரமாக கொடுத்துருப்பார். அந்த படம் பெரிய அளவில் வந்து அந்த கதாபாத்திரம் பேசப்பட்டுச்சு. அதுவும் சரத்குமார் என்னை நீ கொண்டுட்டேன், உன்னைய கொள்றதுக்கு ஒருத்தன் வருவான்டா அப்படின்னு சொல்கிற இடமெல்லாம் பெரிய கூஸ் பம்பாக இருக்கும் படத்தில். அந்த மாதிரி வந்துட்டு அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருந்தா. அதுவும் பிளாக் அண்ட் பிளாக்ல 2 பேரும் வர இடமெல்லாம் தேட்டரில் மாசாக இருக்கும். சரத்குமார் ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை கொடுத்தது விஜயகாந்த். இது அவரு பல மேடைகளில் சொல்லியிருக்கிறார். நம்ம தாய்மொழி அப்படிங்கிற ஒரு படத்தை ராவுத்தர் வந்துட்டு சரத்குமாரை வச்சு தான் தயாரித்தார். ராவுத்தர் ஃபிலிம்ஸுங்கிறது பார்ட்னர்ஷிப் தான், விஜயகாந்த் அண்ட் ராவுத்தர். அவங்க வந்து பார்த்திங்கன்னா திரும்ப தாய்மொழிங்கிற ஒரு படத்தில் விஜயகாந்த் 2 ஃபைட் சீனுக்கு வருவார், ஒரு காவல்துறை அதிகாரியாக வருவார். நல்லா நடிச்சு கொடுத்துருப்பார் விஜயகாந்த் ஒரு கேமியோ ரோலில். சரத்குமாருக்கு ஒரு பெரிய படம் அப்படின்னே சொல்லலாம். இளையராஜா மியூசிக் பண்ணியிருப்பார். ஸோ ராஜராஜன் கேமரா, அதுக்கப்புறம் இவருடைய இளவரசனுடைய டைரக்ஷன். அந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் போனதுக்கு பிறகு வெளியில் சரத்குமார் நிறைய படங்கள் பண்ணார். காவல் நிலையம், இளவரசன், இன்னும் எவ்வளோ படங்கள் பண்ணார். பட் பெருசாக போகலை அப்படின்னால நாட்டாமே அவருக்கு ஒரு பெரிய அடையாளம். கேஎஸ் ரவிக்குமாரோட டைரக்ஷனில் சேரன் பாண்டியன் தொடர்ந்து நாட்டாமைங்கிற ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா அவர் கரியரில் பெரிய படம் அப்படின்னு எனக்கு பர்சனலாக சரத்குமார் ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னன்னா அவருடைய கல்வி அறிவு. ஒரு மேடையில் பேச ஆரம்பித்தார்னா நிச்சயமாக அங்கே இருக்கிற ஒரு 1000 பேர்கிட்ட அவர் பேசுகிறாருன்னா அதில் 999 பேர் அவருடைய பேச்சில் வாங்கிடுவாங்க. அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரானரியான பேச்சாளர். பட் அவருடைய கட்சி பெரிய அளவில் மக்கள்கிட்ட போய் சேரலை அப்படிங்கிறது ஒரு துரதிருஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். கேப்டனோட அலைன்ஸ் வச்சுக்கணும்னு ஒரு பல முறை ட்ரை பண்ணார். பட் அது கேப்டன் இருக்கிற வரைக்குமே அது முடியாமல் போயிடுச்சு. ஸோ இனி வரும் காலங்கள் எப்படின்னு தெரியல. ஸோ நம்ம சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா, அந்த சரத்குமார் வந்துட்டு
இன்றைக்கி சண்முக பாண்டியனோட நடிக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் கேள்விப்பட்டேன். இப்போ மீடியாக்களில் பார்த்தேன் நான். சண்முக பாண்டியன் வந்து பார்த்திங்கன்னா சகாப்தம் அப்படிங்கிற ஒரு படத்தில் அப்பாவோடய நடிச்சிருந்தார். அப்பாவோட நடித்து அந்த படத்தை ஓடிச்சே தவிர அவருக்காக வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வெளியே வந்த படங்களும் அவருக்காக படம் ஓடலை. விஜயகாந்துக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா மதுரை வீரன்லாம் வந்துட்டு விஜயகாந்துக்காக ஓடின படம் தான். ஓரளவு சுமாராக ஓடிச்சு அப்படின்னு சொல்லலாம். பிஜி முத்தே அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பார். மாரிமுத்து வில்லன் ரோல் பண்ணியிருப்பார். சமுத்திரகனி ஒரு கெஸ்ட் ரோலில் வருவார். நல்லாயிருக்கும் அந்த கதாபாத்திரம். சமுத்திரகனி கதாபாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்த் பண்ண வேண்டிய கதாபாத்திரம். அது அன்ஃபார்ச்சுனேட்லி சமுத்திரகனிக்கு அமைஞ்சது. சமுத்திரகனிக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கிஃப்டட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த படமும் பெருசாக போகலை. அதுக்கு பிறகு அப்பாவுடைய டைரக்ஷன்லேயே அவர் வந்து தமிழன் என்று சொல்லலாங்கிற ஒரு படத்தை தொடங்குறதா இருந்துச்சு. அந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி ஒரு சில நாள் ஷூட்டிங் போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மீடியாக்களில் கூட நான் பார்த்த விஜய் அந்த கிளாப்லாம் அடித்து அந்த ஷூட்டிங்லாம் தொடங்கி வச்சுருப்பார். பட் பெருசாக அந்த படத்தை முடிக்க முடியாமல் போயிடுச்சு. விஜயகாந்தோடைய உடல் சூழ்நிலை ஒரு காரணம் சொல்லலாம். ஸோ அப்பாவுக்கும் விஜயகாந்துக்கும் சரத்குமாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெருங்கிய தொடர்பு, நல்ல நட்பு வட்டாரம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க சினிமாவை தொடர்ந்து நடிகர் சங்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் சமகாலத்தில் செயலாளராகவும் விஜயகாந்த் தலைவராகவும் வேலை பார்த்தாங்க. அவங்களுடைய காலம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஎஸ் ராகவன் சொல்கிற மாதிரி பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம் சினிமாவுக்கு. அந்த மாதிரியான ஒரு வேலையெல்லாம் பண்ணாங்க. நல்ல விஷயங்கள்லாம் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பண்ணாங்க. பட் விஜயகாந்துக்கு பதவி வந்துட்டு ராஜினாமா பண்ணிட்டு போனதுக்கு பிறகு நடிகர் சங்கம் ஒரு பெருசாக ஒன்றும் ஜொலிக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கும் சரத்குமாருக்கும் ஒரு நல்ல நட்பு இருக்கிறது சண்முக பாண்டியனுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சண்முக பாண்டியனோட அவர் இந்த படத்தில் ஒரு கெஸ்ட் அப்பீரியன்ஸ் பண்ணுறாரு. அப்படிங்கும்போது நிச்சயமாக அதை நான் எதிர்பார்க்கல. ஏன்னா பல பேர் வந்துட்டு பெருசாக மேடையில் போட்டு பேசுனாங்க. சண்முக பாண்டியனுக்கு நான் அண்ணனாக நடிக்க போகிறேன், தம்பியாக நடிக்க போகிறேன், தாத்தாவாக நடிக்க போகிறேன், அவருக்கு வந்து நான் வாழ்க்கை கொடுக்க போகிறேன், அவருக்கு வாய்ப்பு தேவைன்னா என்னை வந்து தொடங்கலாம், என்னை வந்து தொடரலாம், அவருக்காக நான் நடித்து கொடுப்பேன் அப்படின்லாம் எவ்வளோ பேர் பேசுனாங்க. பட் அதை விஷால் பேசினார். எவ்வளோ பேர் சொல்கிறத விட குறிப்பாகவே சொல்லலாம், விஷால் சொன்னார், லாரன்ஸ் சொன்னார், இன்னும் பல நடிகர்கள் சொன்னாங்க, விஜய் சேதுபதி சொன்னார். ஸோ யாருமே அதுக்கான முயற்சியை எடுக்கவே இல்லை. அவங்களுடைய படங்கள்லேயும் இவரை கூப்பிட்டு நடிக்க வைக்கல. இல்லை நீங்கள் ஒரு படம், ஏன்னா விஜயகாந்துக்கு 2-3 சினிமா கம்பெனி இருக்குது, தயாரிப்பு நிறுவனம் இருக்குது. அப்படிங்கும்போது சண்முக பாண்டியன்ட்டே சொல்ல அவங்க நிறுவனத்தில் ஒரு படம் பண்ணுங்க, நான் கெஸ்ட் அப்பீரியன்ஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லலாம். பட் அதுக்குண்டான முயற்சி யாரும் எடுக்கல. ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா படைத்தலைவன் அப்படிங்கிற ஒரு படத்தை டைரக்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு யூனிட் வந்து தயாரிக்கிறாங்க. டைரக்டர்ஸ் சினிமா அன்பு டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்தில் விஜய் அந்த ஸ்பெஷல் அப்பீரியன்ஸில் வந்துட்டு தொழில்நுட்பத்தில் வராரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் அது எப்படி என்னங்கிறது தெரிய வரல. நிச்சயமாக படைத்தலைவனில் விஜய் சர்ப்ரைஸாக வரார், கோட் படத்தில் வர்ற மாதிரி. ஸோ அதை தொடர்ந்து பொன்ராமுடைய டைரக்ஷனில் இந்த படம் என்ன டைட்டில் வைக்கிற யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணுறாரு. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணுறாருங்கும்போது யுவன் சங்கர் ராஜா, சரத்குமார், விஜயகாந்த் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க 2 பேருடைய கரியரில் சூப்பரான படமாக யுவன் சங்கர் ராஜா கொடுத்துருக்கிறாரு. சரத்குமாருக்கு நிறைய படங்கள் சொல்லலாம், ரிஷி, அரவிந்தன், இன்னும் சில படங்கள் சொல்லலாம். பட் விஜயகாந்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தென்னவன் அப்படிங்கிற ஒரு படம் எக்ஸ்ட்ரானரியான படம். இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதில் வினோதனே பாட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்களாம் கேட்குற அளவுக்கு பீட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி வட்ட வட்ட நிலவுக்குங்கிற பாட்டு வந்துட்டு யுவன் சங்கர் ராஜா கொடுத்துருப்பாரு. ஸோ அப்பாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹிட் பாடல்கள் யுவன் சங்கர் ராஜா கொடுத்துருக்கிறாரு. நிச்சயமாக பொன்ராம், யுவன் சங்கர் ராஜா, படைத்தலைவன் நம்ம சண்முக பாண்டியன், சரத்குமார் இவங்க காம்போவில் வர்ற இந்த படத்தில் மிகப்பெரிய பாடல்கள் அமையும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. நிச்சயமாக பாடல்கள் அமையும். ஏன்னா பொன்ராமை பொறுத்த வரைக்கும் அவருடைய படங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பாட்டில் ஹிட் ஆகிடும். இமான் இருப்பார். பட் டிஎஸ்பி வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அட்டர் ஃப்ளாப் மூவி அப்படின்னே சொல்லலாம். பார்க்கலாம் பொறுத்து வந்து பொன்ராம், சரத்குமார், சண்முக பாண்டியன், யுவன் சங்கர் ராஜா இவங்க காம்போவில் எந்த மாதிரியான படம் எப்படி அமைய போகுது அப்படின்னு தெரிய வரல. பட் நிச்சயமாக ரசிகர்கள், விஜயகாந்துடைய தொண்டர்கள் இந்த படத்தை கொண்டாடுவாங்க அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு.